ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட என்டையர் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு 1.5 லேக்ஸ்க்கான ஹோல்டிங்ஸ் நான் வந்து வச்சுட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு இதில் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ ஸ்டாக் டிப்ஸோ நான் கொடுக்க போகிறதில்ல. இது முழுக்க முழுக்க என்னோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை நான் ஷோ பண்ணுறேன் எல்லாருக்கும். அதே மாதிரி இது இதுதான் நீங்கள் வாங்கணும், இதுதான் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. இது முழுக்க முழுக்க என்னோட ரிஸ்க்கை பேஸ்ட் பண்ணி நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது நீங்களும் சரியான அனாலிசிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதான் guys என்னோட போர்ட்ஃபோலியோ. நான் ஆக்சுவலாக ஒரு 19 ஸ்டாக்ஸ் கிட்ட ஹோல்ட் பண்ணுறேன். அண்ட் அதனோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,51,000. நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1,47,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கரண்ட்டாக வந்துட்டு 2.2% ப்ராஃபிட்டில் இருக்கேன், 2% ப்ராஃபிட்டில் இருக்கேன். அண்ட் தென் என்னோட ஹோல்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஹோல்டிங்ஸ். ஸோ நான் ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு ஐடிசி கொஞ்சம் அட்ராக்டிவான ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ 410 அந்த மாதிரி ஆவரேஜில் வச்சுருக்கேன். பட் இப்போ வந்துட்டு இன்னும் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிட்ட போயிடுச்சு. ஸோ நான் மறுபடியும் ஆவரேஜ் டவுன் பண்ணுவேன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் சவுத் இந்தியன் பேங்க்கும் கொஞ்சம் ஒரு 600 ஸ்டாக்ஸ் கிட்ட அக்வயர் பண்ணேன். அண்ட் தென் டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்ட் டேஸில் ஐடிசியும் டாடா மோட்டார்ஸ் மேலேயும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஆக்சுவலாக என்னன்னா ஸோ இது வந்துட்டு டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு இவாக்கோ அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் இட்டாலியன் பேஸ்டு ட்ரக் கம்பெனி. ஸோ ஒரு 3-4 இயர்ஸ்க்கு நம்ம கிட்ட நல்லா அந்த ஸ்டாக்ல growth இல்லைனாலுமே ஆஃப்டர் வந்து அவங்க வந்து இவாக்கோக்கு வந்துட்டு நிறைய கடன்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க அதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த கம்பெனி நல்ல வேல்யூவேஷன் போகும்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அதனால இதை நான் ஒரு 50 ஸ்டாக்ஸ் கிட்ட அக்வயர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரம்ப்போட டேரிஃப்னால வந்துட்டு நிறைய ஸ்டாக்ஸ் அடி வாங்குச்சு. இன்ஃபேக்ட் நிஃப்டியே வந்துட்டு 20% கிட்ட கரெக்ட் ஆயிட்டு திரும்ப ரீபவுன்ஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரீசன்ட் டேரிஃப்ஸ்ல வந்துட்டு நிறைய ஸ்டாக்ஸ் அடி வாங்கினதுல நான் வந்துட்டு ஆட்டோ செக்டர் அண்ட் ஆட்டோ செக்டர் அண்ட் ஃபார்மா வந்துட்டு கரெக்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து நான் அக்வயர் பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 ஸ்டாக் கிட்ட தான் வச்சிருக்கேன். அடுத்து வந்துட்டு ஆவரேஜ் காஸ்ட் வந்துட்டு நல்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக அதுல இருந்து ஒரு 16% ரிட்டர்ன்ஸ் இருக்கு. பட் ஆனால் நான் என்னோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு எஸ்எம்பிசி வந்துட்டு சுமித்தோமோ கார்பரேஷன் ஜாப்பனீஸ் பேங்க் வந்துட்டு இதை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க எஸ் பேங்க்கை. ஸோ அதனால அவங்க வந்துட்டு ப்ரொமோட்டர் வந்துட்டு கொஞ்சம் மணி போட்டு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பேங்க்கை க்ரோ பண்ண போறாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு எஸ் பேங்க் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் டாடா மோட்டார்ஸ் ஆஸ் யூஸ்வல் இட்ஸ் இவாக்கோ அக்வயர் பண்ணாங்க. அண்ட் தென் இதனோட வந்துட்டு இவாக்கோ அக்வயர் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் இது வந்து டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு ரெண்டா பிரிய போகுது, பேசஞ்சர் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கல்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் டாடா மோட்டார்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேயுமே ஒரு ஒரு ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக நான் பார்த்தேன். ஸோ அதனால வந்து இதை அக்வயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தென் ஆஸ் யூஸ்வல் சவுத் இந்தியன் பேங்க் வந்துட்டு ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால ஸோ 26 பென்னி ஸ்டாக்னு சொல்லிட முடியாது. பட் இதனோட பேலன்ஸ் ஷீட் அந்த இதெல்லாமே பார்த்தவும் நல்ல வேல்யூவேஷன்ஸில் இருக்குது. அண்ட் இவங்க வந்துட்டு கோல்டு பேஸ்ட் லோன்ஸில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட கோல்டு வந்து ஏற ஏற இவங்களோட நெட்ஒர்க் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் வந்துட்டு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யா இதுவும் வந்துட்டு ஒரு குட் ஸ்டாக்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து வந்துட்டு நிஃப்டி பீஸ் அண்ட் ஃபார்ம் பீஸ்லாம் வந்துட்டு சும்மா போட்டிருப்பேன். கோல்ட் பீஸ்லாம் வந்துட்டு சும்மா போட்டிருப்பேன். ஸோ சவுத் இந்தியன் பேங்க் அடுத்து நாக்கோ ஃபார்ம் வந்துட்டு ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸ்லாம் இருக்கு இன்னுமே. ஸோ நான் வந்து இன்னும் அக்வயர் பண்ணுவேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் தென் இது வந்து மஹிந்திரா ஹாலிடேஸ். ஸோ நான் வந்து ஒரு சின்ன லைக் ஒரு ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்டாக் நான் 2 ஸ்டாக் தான் வச்சிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஜோதி லேப்ஸ் அண்ட் டாக்டர் ரெட்டி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் செக்கிங்காக வாங்கி வச்சுக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வாங்கி வச்சுப்பேன். பட் லைக் ஒரு நல்ல அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் இந்த ட்ரம்ப் டேரிஃப்னாலேயோ இல்லை மற்ற குளோபல் பொலிட்டிக்கல் டென்ஷன்னாலேயோ இதெல்லாம் விழுதுன்னா அப்படின்னா மறுபடியும் என்னோட ஆவரேஜ் வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்றதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் இல்லைன்னா அது நம்ம அந்த ட்ராக் பண்ணாம அந்த ஸ்டாக்கே லூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஸ்டாக் வச்சிருக்கிறதுனால நம்மளோட போர்ட்ஃபோலியோ பெருசாக இன்னும் அடி வாங்க போறது இல்லை. ஸோ அதனால எல்லாத்துலேயும் வந்துட்டு மினிமம் 1-2 வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் ஆவரேஜ் டவுனோ இல்லை ஆவரேஜ் அப்போ பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால நான் வச்சிருக்கேன். ஸோ யா இதுதான் என்னோட என்டையர் போர்ட்ஃபோலியோ. ஒரு 19 ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணுறேன்.
அண்ட் தென் என்னோட பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs கிட்ட பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நாவி ஃபின்சர்வில். அதுக்கு வந்துட்டு எக்ஸ்ஐஆர்ஆர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10.95 10.75% தராங்க. யா. ஸோ இது நம்ம வந்துட்டு லார்ஜ் கேப் மிட் கேப் இந்த சைஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்குது. அண்ட் ஸ்மால் கேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 27% கிட்ட இருக்குது. அண்ட் மிட் கேப் வந்துட்டு ஆவரேஜாக லைக் 10% கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 100%மே ஈக்விட்டி அந்த பேஸில் தான் நான் போகலான்ட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. என்னன்னா ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ ஏஜ் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்க முடியும்னால, ஸோ அதனால நான் வந்துட்டு ஈக்விட்டியை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. பார்ப்போம் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, இதுதான் என்னோட என்டையர் போர்ட்ஃபோலியோ. உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு அண்ட் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக நம்ம வீடியோ போடலாம்.